உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எழலா மிக கொடியோர் செயல் அறவே. குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்வதுதான் பகுத்தறிவு என்று போதிக்கப்பட்டது. அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை எதுவும் இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்க எப்படி கற்பிக்கப்பட்டிருக்குன்னா, கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் கடவுளை மறுப்பவர், வழிபாட்டை மறுப்பவர் தான் பகுத்தறிவாதி, அவர் தான் அறிவாரி, அவர் தான் நல்ல அறிவர் என்று காட்டப்படுது. கடவுளை மறுப்பவன் கடவுள் மறுப்பாளன், அவ்வளவுதான். அவர் சாமி கும்பிட மாட்டார், அவ்வளவுதான். அவர் தான் ஆக சிறந்த அறிவாளி என்று காட்டுவது பைத்தியக்காரத்தனம். இப்ப ஒருவர் பள்ளிக்கூடத்துக்கே போல, அவர் படிக்கவே இல்லை, அவர் அந்த மேடையில் உட்கார வச்சு அப்படி சம்மணக்கால் கூட்டி ஒரு உட்கார வச்சுட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போறேன் வரலாம் பார்த்து இவர் நல்ல பகுத்தறிவாதிப்பா, இவர் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்காருன்னா என்ன பள்ளிக்கூடத்துக்கு போலே, படிக்கவே இல்லையே முட்டாப்பைய. இந்த கடவுள் இல்லைங்கிறத தவிர வேற எதுவும் சொல்லல அவன். இவன் பகுத்தறிவாதியா? 5 வேளை தொழுவாரா ஐயா அப்துல் கலாம், அவர் பகுத்தறிவாதியா இல்லையா? அறிவில்லாமையானு அவ்வளவு பெரிய விஞ்ஞானியானாரு. ஆல்வா எடிசனும், தாமஸ் ஆல்வா எடிசனும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும், சார்ஜ் ஸ்டீவன்சனும், இவங்கெல்லாம் என்ன? இவங்கெல்லாம் தினம் போய் ஜெபிப்பாங்க. ஆனா அவன் பகுத்தறிவாதியா இல்லையா? பகுத்தறிவாதியா இல்லையா? அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். இதை ஒருத்தன் அனுபவத்துல என் பாட்டம் கற்பிச்சிருக்கான். இவன் அறிவாளியா இல்லையா? இவன் கும்பிடுவான், இவன் ஐயனாரை கும்பிடுவான், கற்பனை சாமிக்கு கிடா வெட்டுவான், பொங்க வைப்பான், சாராயம் குடிப்பான். அப்ப இவன் முட்டாளா அறிவாளியா? ஆடி பட்டம் தேடி விதை என்று சொன்னான்ல, அவன் யாரு? அவன் பகுத்தறிவாதியா இல்லையா? பகுத்து அறிந்து சொல்றானா இல்லையா? மாங்கா காய்ச்சா மங்கும், புளியங்கா காய்ச்சா பொங்கும் என்று சொல்றானே, அவன் யாரு? பகுத்து அறிந்து சொல்றான், வாழ்ந்து உணர்ந்து தெளிந்து சொல்றான். இவன் ஆக சிறந்த அறிஞன். அப்ப இவன் பகுத்தறிவாதியா இல்லையா? எப்படி இருக்கு பாரு, முரண் எப்படி கற்பிச்சிருக்கான் பாரு நமக்கு. இதை புரிஞ்சு கொள்றதுக்கே 50 வருஷத்துக்கு மேல ஓடிடுச்சு எல்லாருக்கும். நானும் பல காலம் என்னடா ஒரே குழப்பமா இருக்குன்னு இப்பதான் கொஞ்சம் தெரியுது. வழிபாடு என்பது மொட்டை அடிக்கிறது, மண்டிடுறது, கும்பிடுறது அது இல்ல. அதான் நினைக்காத. வழிபாடு என்பது வழியே பயணப்படு, வழியே போராடு, வழியே பாடுபாடு என்பது வழிபாடு. முருகன் வழிபாடு என்றால் அன்றைக்கு என் இன மக்களுக்கு நேர்ந்த ஆபத்தை எதிர்த்து போயிட்டு காத்த மானவரவன் முருக பெருந்தகை. அவன் வழியே நின்று இனத்திற்கு தீங்கு வருமானால் துணிந்து களத்திலே நின்று உயிரை துச்சமென மதித்து போர்க்களத்தில் எதிரியை வென்று காக்க வேண்டும் என்று உறுதி ஏற்பதுதான் முருக வழிபாடு. அதனை புரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்றேன்ல, தமிழ் என்னுடைய மெய்யியலே அறிவியல். தமிழரின் மெய்யியல் என்பது அறிவியல். இயற்கையை கொண்டாடுறவன் நான் எப்படி முட்டாளாவன்? பிரபாகரன் அவன் இருந்தால் என் தலைவன், அவன் இறந்தால் என் இறைவன். இதான் என்னுடைய மெய்யியல். ஆக பிரபாகரன் வழிபாடு வரும். எப்படி வரும்? அவன் முடிவெடுத்து நின்றான், தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும். எவ்வளவு பெரிய உயர்ந்த நோக்கத்தை கொண்டு ஒரு மகன் இந்த இனத்தில் நிற்கிறான் பாரு. இப்ப அவன் வழிபாடு என்பது என்ன? அவன் வழியே பயணப்படுவது. அடிமை தேசினத்தின் உரிமை, விடுதலை, மீட்சி என்கிற புனித கனவை சுமந்து பயணிக்கிற ஒவ்வொன்றும் பிரபாகரன் வழிபாடுதான். என்னை கேட்பா, நீ பெரியாரை ஏற்றுக்கிட்டு தெருத்தருவா போய் பேசுன, சாமி இல்லைன்ன, இப்போ கும்பிடணுங்கிற. இப்போவும் நான் சொல்கிறேன், நீ முருகனை போய் கும்பிட்டினா நீ மூளை வளர்ந்துடும், கை காலுக்கு நல்ல சுக வரும்னா நான் சொல்லலை. உன் கஷ்டம்லாம் தீர்ந்துரும்னு சொல்லலை. முடியை வளர்த்து சிறச்சின்னா மறுபடியும் மூளை வளராது, முடிதான் வளரும். ஆனால் முருகன் உன் இன முன்னோன், உன் மூதாவை, அவனை போற்ற வேண்டியது, வணங்க வேண்டியது உன் பிறவி கடன், தமிழர் மரபு என்பதை சொல்ல கடமைப்பட்டவன் என்பதால் கற்பிக்கிறேன். பாலை நிலத்தின் தெய்வமாக இருந்த கொற்றவை அவதான் இன்னைக்கு காலியாக வழிபடப்படுகிறார். நாம் திருமுருக பெருவிழா மட்டும் கொண்டாடுவோம் நினைக்காத. இந்திரன் பெருவிழா எடுப்போம், கொற்றவை திருவிழா எடுப்போம், மாயோன் பெருவிழா எடுக்கிறோம், சிவ இரவு கொண்டாட போகிறோம், வர்ணன் பெருவிழா எடுக்க போகிறோம். ஒரே முருகனை மட்டும் காட்டுறேன். முருகனுக்குள் 5 நிறங்கள் எல்லாம் அடக்கம்.
50,000 மாவீரர்கள், 50,000த்திற்கு மேற்பட்ட மாவீரர்கள் ஈழ விடுதலைக்காக இறந்திருக்கிறார்கள். பிரபாகரன் மடத்தை மட்டும் போடுவது, பிரபாகரன் என்றாலே 50,000 மாவீரர்களும் அந்த ஒற்றை சொல்லுக்குள் அடக்கம் என்பதாலே தான் சீமானை மட்டும் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்க அத்தனை பேரையும் போட்டால் போஸ்ட் அடித்து சோறுட்டி எழுது பொது காசு ஊத்தாது. சீமானுக்குள்ள பல லட்சக்கணக்கான உணர்வெளிச்சு, இன உணர்வு, மான உணர்வு கொண்ட தமிழ் பிள்ளைகள் அத்தனை பேரும் அடக்கம் என்பதாலே ஒரு குறியீடு. வேலையே எப்படி குறியீடு வடி பிடிச்சிருக்காம பாருங்க. வேல், அதுக்கு ஒரு சாரதான்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு விளக்கம் சொல்லுவான் ஐயா SSR தான் சொல்லுவார். வேல் அறிவு கூர்மையாக இருக்கணும், அப்படி வருதில்ல அது போல் அகன்று இருக்கணும், அந்த வேலின் கீழே புடி இருக்கிற மாதிரி ஆழ்ந்து இருக்கணும். அதுக்கு குறியீடாக வேலை கொண்டு வந்தான்றான். எல்லாமே பண்பாட்டின் அடையாள கூறுகள். இது எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்கு, எல்லாத்தையும் கழட்டி போட்டு கண் எதுக்கு கழட்டி போட்டுரு, மூக்கு எதுக்கு அறுத்து போட்டுரு, காது எதுக்கு அறுத்து போட்டுரு, கை எதுக்கு வெட்டி போட்டுரு, நீ என்னவா இருப்ப? இதுதான், அதுதான் முக்கியமானது. என்ன விலை கொடுத்தும் நம் அடையாளங்களை, நமது பண்பாட்டை மீட்டு காத்தாக வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஒரு தலைமுறைக்கு பத்திரமாக ஒப்படைக்க வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. சிதைந்து அழிந்து கொண்டிருக்க தாய்மொழி மீட்சி, நமது வழிபாடு, நமது மெய்யியல் கோட்பாடு, நமது பண்பாடு, நமது கலை இலக்கியம், நமது தொன்று தொட்ட வேளாண்மை, நமது காடு, நமது மலை, நமது வளங்கள், இதையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த தலைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து தெளிய வேண்டும். அதான் மிக முக்கியமானது. தமிழர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தவர்கள். குல முன்னோர், இன முன்னோர் என்று இருக்குது. தமிழர்கள் 5 இன நிலங்களாக பகுத்து வகுத்து வாழ்ந்தவர்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. குறிஞ்சியின் இறைவனாக முருகன், முல்லையின் இறைவனாக மாயோன். அந்த மாயோன் தான் பிற்காலத்தில் கண்ணனாக கிருஷ்ணராக வர்றார். மாயோனை வழிபட்டான். மருத நிலத்தில் இந்திரன், நெய்த நிலத்தில் வருணன், பாலை நிலத்தில் கொற்றவை. அந்த கொற்றவையின் மகன் தான் முருகன். அது பிற்காலத்தில் சிவனுக்கு மகனாகி, பிள்ளையாருக்கு தம்பியாகி, பார்வதிக்கு மகனானதெல்லாம் அது புனைவு. விலகி கொள்ளணும். நான் முருகன் நம்மை படைத்தவன் வா வணங்குன்னு கூப்பிடல, முருகன் நம் பாட்டன், வணங்குவது நம் கடமைன்னு கூப்பிடுறேன். மூத்தோரை போற்றுவது தமிழர் மரபு. ஒரு விவேகானந்தரை தான் தூக்கிட்டு வரான். நம்ம எத்தனை பேர் வச்சிருக்கோம் பார்த்துக்க. வள்ளலார், வைகுந்தரை தாண்டி இங்க ஒருத்தர் இல்ல. சமய புரட்சி வள்ளலாரும் வைகுந்தரும் செய்தது சமய புரட்சி. முடிசூடும் பெருமான் என்பது வைகுந்தருடைய பெயர். சேரமான் பெருமான், முடிசூடும் பெருமான் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமான் என்று வைக்க கூடாது, நீ முத்துக்குட்டி என்று பெயர் வைக்கணும்னா. அப்பதான் அந்த சிறுவனுக்கு தோணுது, இவ்வளவு கொடுமை பேர் என்ன வருது, ஏன் அந்த பேர் வைக்க கூடாதுன்றான். கோயிலுக்குள்ள போகாதேன்றான். போகாதேன்றது. கோயிலுக்குள்ள விட முடியாது, நான் வரல. கண்ணாடிக்கு முன்னாடி நீ உன்னை பார், நீதான் தெய்வம், உன்னை நீயே வணங்கடான்ட்டார். இன்னைக்கு வைகுந்தர் கோயிலுக்கு போய் ஒண்ணு இருக்காது, கண்ணாடி இருக்கும், நீ முன்னே உன்னை நீ கும்பிட்டு வர வேண்டியதான். பட்டை பாரு, சைவம் எப்படி பட்டை போட்டுக்காம பாரு, இப்படி போடணும். அப்படி நீ போடக்கூடாதுன்னா, ஏன்னா இப்படி போடக்கூடாதுன்னு நிமித்தி நேரா போடுறாங்க. சமய புரட்சி. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாதுன்னா, மிச்ச வேட்டியை கிழிச்சு தலையில கட்டுறான்னா, கட்டிட்டான். இந்த கட்டி உட்கார்ந்து இதெல்லாம் தான் எதிர்வினை. பண்பாட்டு மீட்சி, பண்பாட்டு புரட்சி. அந்த புரட்சி தான் இப்ப அவன் பேரப்பிள்ளை செஞ்சுட்டு இருக்கான். அதேதான் ஐயா வள்ளலார் பெருந்தகை செய்தது. சாதி மத இந்த இதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இந்த மக்கள் தள்ளாடுவதை பார்க்கிறான். பசி பசின்னு இல்லாம புசி புசி என்று, பசி என்று வந்தவனுக்கு புசி என்று அணையா அடிப்பை வைத்து சோர்பட்டான் வள்ளலார் பெருந்தகை. மறைச்சிட்டான். திருமூலர, நக்கீரர, தொல்காப்பியர, எவ்வளவு பேரு நமக்கு வழிகாட்டிகள், நமது முன்னவர்கள், ஆன்மீக அறநெறி காட்டியவர்கள், எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டான். இப்போது மீட்டெடுக்கிற ஒரு பண்பாட்டு புரட்சி. நம்மளை கேட்பாங்க, நீ எதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க? நம்ம ஒரு விவசாயி, ஒரு நிலத்துல ஒரு செடியை பிடுங்குறோம். அதுக்கு ஆணி வேறு, சல்லி வேறு, பக்க வேறு, எந்த வேறும் அந்த விடாமல் எடுப்பதுதான்
ஒரு வேளாண் குடிமகனின் கடமை. தேசியன உரிமைக்கு, தேசியன விடுதலைக்கு, அதன் மீட்சிக்கு நிற்கிறான். அதில் அவன் பண்பாடும் வழிபாட்டையும் சேர்த்துதான் மீட்டெடுக்கணும். 3 சுவத்துல வீடு கட்ட முடியாது, 4 சுவர் வைக்கணும். அதுல 4வது சுவர் தான் வழிபாடு, பண்பாடு. பண்பாடு வழிபாடு என்பது நீ என்ன விழுந்து கும்பிடுறது அப்படின்னு நினைச்சிருக்காத. வழிபாடு என்பதே அவன் வழியே பயணப்பட, அவன் வழியே பாடுபட, அவன் வழியே போராடு. பிரபாகரன் வழிபாடு என்பது பிரபாகரனை போல போராடு, பிரபாகரனை போல பாடுவது, பிரபாகரன் வழியே பயணப்படு. அதான் பிரபாகரன் வழிபாடு. முருக வழிபாடு என்பது உன் வீர பெரும்பாட்டன் முருகனை போல் அநீதியை எதிர்த்து துணிவாடு, போராடு, அவன் வழியே பாடுபடு. அதுதான் வழிபாடு. அதை விளைவிக்கணும்.